खलीफा के हम हैं खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, हमारा हमारा खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, वो दिल है हमारा आका हमारा. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாரம் திஸ் வீக் வித் ஹுசூர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹஸ்ரத் ஹலீஃபத்துல் மசீஹ் ஐயதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ல் அசீஸ் அவர்கள் இந்த வாரம் பங்கேற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதில் அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த ஹுத்தாம் உறுப்பினர்களுடனான சந்திப்பு, காதியான் ஜல்சா சால்னாவின் நிறைவு உரை மற்றும் சவுத் வேல்ஸின் சவுத் கிளாமோர்கன் மாவட்ட உயர் ஷரீஃப் ஜேனட் டேவிஸ் அவர்களுடனான சந்திப்பு ஆகியவை அடங்கும். திங்கட்கிழமை அன்று ஹஸ்ரத் ஹலீஃபத்துல் மசீஹ் ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ல் அசீஸ் அவர்கள் அமெரிக்க ஹுத்தாம் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்புடன் தொடங்குகிறோம். கடந்த திங்கட்கிழமை அமெரிக்காவில் உள்ள வர்ஜீனியாவைச் சேர்ந்த ஹுத்தாம்கள் ஹஸ்ரத் அமீருல் முஃமினீன் ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ல் அசீஸ் அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றனர். குறிப்பாக ஹுசூர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையில் கலந்து கொள்வதற்காகவும் இஸ்லாமாபாத்தில் நடந்த முலாகாத் வாய்ப்பை பெறவும் ஹுத்தாம்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டனர். சந்திப்பின் போது ஹுத்தாம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இளைஞர்களை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்விகளை கேட்கவும் முடிந்தது. ஹுசூர், உலக கல்வியுடன் ஜமாத் புத்தகங்களை எப்படி படித்து புரிந்து கொள்வது? எதற்கு நான் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்கிறது? 24 மணி நேரம். 24 மணி நேரம். நீ 6 மணி நேரம் தூங்குகிறாய் என்று வைத்துக்கொள்வோம். 6 மணி நேரம் என்பது அதிகம்தான். 2 மணி நேரம் நீ சாப்பிடுவதற்கு செலவழிக்கிறாய். மொத்தம் 8 மணி நேரம் ஆகிறது. மிக நல்ல முறையில் தொழ வேண்டும், அதற்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் அரை மணி நேரம்தான் தொழுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும், இல்லையா? நல்ல ஈடுபாட்டுடன் தொழுதால் 2 மணி நேரம் ஆகும். மொத்தம் 10 மணி நேரம் ஆகிவிட்டது. மீதம் 14 மணி நேரம் இருக்கிறது. நீ பல்கலைக்கழகத்திற்கு போயிட்டு வருகிறாய். அரை மணி நேரம் போவதற்கும் அரை மணி நேரம் வருவதற்கும் இவ்வாறு 1 மணி நேரம் ஆகிறது. பல்கலைக்கழகத்தில் அதிகபட்சமாக 6 மணி நேரம் செலவழிக்கிறீர்கள். அங்கிருந்து வந்து உனக்கு படிக்கவும் ஆர்வம் இருந்தால் 2-3 மணி நேரம் படிக்கிறாய். 6ம் 3ம் 1ம் மொத்தம் 10 மணி நேரம் ஆகிவிட்டது. உன்னிடம் இன்னும் மீதம் 4 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூடவா ஒதுக்க முடியாது மார்க்க கல்வி படிப்பதற்கு? காலையில் ஃபஜர் நேரத்தில் தொழுகிறீர்கள் தானே? ஆமாம். தொழுகைக்கு பின் குறைந்தது 3-4 ருக்கு திருக்குரான் ஓதுங்கள். அப்போது நேரம் இருந்தால் அத்துடன் 15-20 நிமிடம் அரை மணி நேரம் புத்தகம் வாசியுங்கள். இல்லை என்றால் இரவில் தூங்கும் முன் படியுங்கள். நான் தினமும் அரை மணி நேரம் ஜமாத்தின் ஏதாவது ஒரு நூலை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல் அல்லது ஹதீஸ் அல்லது திருக்குர்ஆன் விளக்கங்கள், இவ்வாறு செய்தால் போதும் நேரம் ஒதுக்க முடியும். நிறைய மக்கள் நேரம் ஒதுக்கி வாசிக்கிறார்கள். இல்லை, நான் பாடம் படித்து களைத்து போய்விட்டேன் என்று சொன்னால் இதன் பொருள் உலகம்தான் உங்கள் முன்னுரிமையில் பிரதானமாக இருக்கிறது, மார்க்கம் 2ஆம் பட்சம் ஆகிவிட்டது என்று அர்த்தம். நான் இதற்கு முன்பும் பலமுறை குத்பாக்கள் கொடுத்து வருகிறேன். நேற்று கூட நான் இது குறித்து சொன்னேன் அல்லவா? ஆமாம் ஹுசூர். அதில் நான் கூறியிருந்தேன், ஒரு முன்னுரிமை வரிசை தயார் செய்யுங்கள். உங்களுக்கு என்று தெளிவாக ஒரு சார்ட் தயார் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கு. சரியா? சரி ஹுசூர். உங்களுக்கென்று ஒரு திட்டமிடல் இருந்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஒழுங்கமைக்கும் ஒரே வழியாகும். சரியா? சரி ஹுசூர். திட்டமிட்டால் நேரம் ஒதுக்க முடியும். அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம். இந்த வயதில் உனக்கு இதுவே போதும். பிறகு மெல்ல மெல்ல ஆர்வம் அதிகரிக்கும். வார இறுதியில் குத்தாம் அல்லது ஜமாத் பணிகள் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு 2 மணி நேரம் மார்க்க புத்தகம் வாசிப்பதற்காக ஒதுக்கலாம். ஓர் ஆர்வத்தை தூண்டும் முயற்சிதான், இல்லையா? மார்க்க புத்தகங்கள் வாசிப்பதில் நமக்கு ஒரு ஆர்வம் வளர்ந்தாலே போதும். இல்லை என்றால் சோம்பேறியாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படியே மனிதன் ஆகிவிடுகிறான். அப்படித்தானே? அன்பான ஹுசூர், நான் மௌலானா அத்தாவுல்லா கலீமின் பேரன். ஹுசூர், அவருடன் இருந்த ஏதேனும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் எவ்வாறு இஸ்லாம் அஹ்மதியத்தின் அர்ப்பணிப்புள்ள ஊழியனாவது என்பது குறித்து அன்பான ஹுசூர் என்ன வழிகாட்டல் வழங்குகிறீர்கள்? நான் அவர்களுடன் பணியாற்றவில்லை. நான் கானாவில் சிறிது காலம் கழித்திருந்தாலும் நான் அங்கு சென்றபோது அவர் ஏற்கனவே மரணித்து விட்டார். ஆனால் அவர் மிகவும் அர்ப்பணிப்புள்ள வக்ஃபே ஜிந்தகி ஆவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்வது போல் அவர் முழுமையாக வேலை செய்தார். அதன் பிறகு அவர் ஜெர்மனியிலும் இருந்தார்கள். மேலும் அவர் எல்லா இடங்களிலும் மிகச் சிறப்பாக வேலை செய்தார். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அவர் தினமும் தஹஜத் தொழுவார், துவா செய்வார்கள். ஜமாத்திற்காக, மக்களுக்காக, தனது பணிக்காக உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுக்கு அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் என்னை நல்லவனாக்க வேண்டும் என்றும் நான் ஜமாத்திற்காக சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றும் அல்லாவிடம் துவா செய்யுங்கள். உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கவும் வேண்டும். சரியா? அது அவரிடம் இருந்தது. இரண்டாவதாக, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அங்கு பொருளாதார நிலைமைகள் நன்றாக இல்லை. அந்த நாட்களில் கானா பொருளாதார ரீதியாக மோசமடைந்து கொண்டிருந்தது. அதன் நிலைமை படிப்படியாக மோசமடைந்து வந்தது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் புகார் சொன்னதில்லை. நான் அவர்களை பார்த்தவரை அவர்கள் எப்போதும் சிரித்து முகமலர்ச்சியுடன் பேசுவார்கள். அவர்கள் அல்லாவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பின்னர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகுதியாக வழங்கினான். அதனால்தான் நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீர்கள். மேலும் அவர்களின் குழந்தைகள் அனைவரும் படித்தவர்கள் மற்றும் எல்லாவற்றையும் பெற்றுள்ளனர். எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். தொழுகை, துவா மற்றும் வேலையை செய்ய ஒரு பெரிய உறுதியான நம்பிக்கை மற்றும் முழுமையான உறுதிப்பாடு இவை இருந்தால் எல்லாம் சாத்தியம். சரியா? எனக்கு ரீஜனல் நாசிம் வக்காரே அமல் என்ற முறையில் தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது. சில ஹாதிம்கள் கடின உழைப்பு அல்லது கைகள் அழுக்காகும் பணிகள் செய்யும்போது அதனை தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள். கைகள் அழுக்காகும் பணிகள் செய்யும்போது அதனை தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள், இல்லையா? ஆமாம் ஹுசூர். அத்தகைய காதீம்களிடம் வக்காரே அமலின் ஆன்மாவை எவ்வாறு விதைப்பது? வக்காரே அமல் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன பொருள்? டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்று அதனால்தான் அதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உங்களுக்கு கண்ணியம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சுத்தம், சுகாதாரத்தை பேணுபவர், தூய்மை மீது அக்கறை கொண்டவர் யாரும் இல்லை என்று எடுத்து சொல்லுங்கள். சில சூழல்களில் அவர்களும் வேலை செய்தார்கள். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மக்கள் அகழ் தோண்டி கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகழ் தோண்டி கொண்டிருந்தார்கள். கற்களை எடுத்து போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடலில் மண் படிந்திருந்தது. அவர்கள் சட்டையை கூட கலட்டி வைத்திருந்தார்கள். அதனால் அவர்களுடைய உடலில் அழுக்கு படிந்திருந்தது. அவர்களுடைய தலையில் தூசி படிந்திருந்தது. எனவே அவர்களிடம் சொல்லுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த வேலைகளை செய்ய முடியும் என்றால் நாம் யார்? ஏன் நம்மால் முடியாது? அதனால் நாம் வேலை செய்ய வேண்டும். இவ்வாறு அவர்களுக்கு புரிய வையுங்கள். சரியா? நாம் முஸ்லிம்கள். எனவே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இதில்தான் மரியாதை அதிகரிக்கிறது. ஜமாத்திற்காக வேலை செய்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கிறது. அல்லாவும் இதற்கான நற்கூலியை தருகிறான். சரியா? மற்றொன்று, நீங்கள் வேலை செய்தால், நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும். எனவே அது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக கடினமான வேலைகளை செய்யுங்கள். ஹுசூர், எதிர்காலத்தில் நான் டாக்டராக விரும்புகிறேன். இது ஒரு மிகச்சிறந்த எண்ணம். ஹுசூர், கல்வி மற்றும் தொழில் வெற்றியுடன் மார்க்கத்துடனும் அல்லாஹுடனும் ஒரு வலுவான உறவை எவ்வாறு பேணுவது என்று தயவு செய்து எனக்கு வழிகாட்டுவீர்களா? இதன் மூலம் இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் மருத்துவராக விரும்புகிறீர்கள். மருத்துவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். தொழுகையில் ஈடுபாடு கொண்டவர்களும் உண்டு, தஹஜத் தொழுபவர்களும் உண்டு. ஜமாத்திலும் இவ்வாறு டாக்டர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? வக்ஃப் செய்தவர்களும் உண்டு, வக்ஃப் செய்யாதவர்களும் உண்டு. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் டாக்டர் சையீத் அப்துல் சத்தார் ஷா சாஹிப் ஒரு மருத்துவராக இருந்தார்கள். அவர்கள் ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார்கள்.
இவர் ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் நானா ஆவார்கள். அவர்கள் தம் நேரத்தை அர்ப்பணித்து தப்லீக் செய்து வந்தார்கள். அவர்களுடைய ஒரு சம்பவம், ஒரு நாள் அங்கு பள்ளிவாசலில் ஒரு மனிதருக்கு தப்லீக் செய்து கொண்டிருந்தார்கள். அங்குள்ள பள்ளிவாசல்களில் குளியல் அறைகள் உண்டு. அங்கே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சட்டி இருந்தது. அவர் கோபப்பட்டு அந்த சட்டியை எடுத்து அவர்கள் மேல் வீசி எறிந்தார். அவர்களுடைய தலை உடைந்தது. அவர் அங்கு உள்ள பெரிய டாக்டர் ஆவார். அந்த வட்டாரத்தில் அவர் போலீஸ் புகார் கொடுத்தால் போலீஸ் அவரை பிடித்து கொண்டு போய்விடும். சரி, தலை உடைந்த நிலையில் அவர்கள் கையை பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கட்டு போட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள். அந்த மனிதர் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டவாறு அங்கேயே உட்கார்ந்திருந்தார். இதை பார்த்த டாக்டர் சாஹிப், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ உன்னுடைய வேலையை செய்துவிட்டாய், இப்போது என் தப்லீக் கேள் என்றார்கள். அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். இவ்வளவு பெரிய டாக்டர், மிகுந்த செல்வாக்கு உள்ள நபர், இப்போது போலீஸை கூப்பிட்டு இருந்தால் உடனே வந்து என்னை அழைத்து சென்றிருப்பார்கள், என்னை உள்ளே தள்ளி இருக்கலாம். ஆனால் என்னை மன்னித்து விட்டார்கள். இவ்வளவு நல்லொழுக்கம் உடைய நபராக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அஹ்மதியத் ஒரு நல்லொழுக்கம் உள்ள இயக்கம்தான் என்று அவர் அங்கு பையத் செய்துவிட்டார். அவருடைய முன்னுதாரணத்தை பார்த்து அவர் பையத் செய்தார், வாதங்கள் அல்லது ஆதாரங்களை கண்டு அல்ல. ஆகவே நீயும் டாக்டர் ஆனதுக்கு பின்னர் உன்னுடைய நோயாளிகளிடம் நல்ல முறையில் நடந்தால், ஏழைகளிடம் நல்ல முறையில் நடந்தால், அவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் செய்தால், நீ நல்ல டாக்டராகவும் நல்ல போதனை செய்பவராகவும் நல்ல அஹ்மதியாகவும் ஆக முடியும். கலிஃபா ரசூதுதீன் சாஹிப் அசத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபா ஆவார்கள். அவர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு சிவில் சர்ஜனாக இருந்தார்கள். அந்த காலத்தில் அவர் சம்பளம் 400 முதல் 500 ரூபாய் வரை இருந்தது. இந்த காலத்தில் அதிக மதிப்பு இல்லை. அந்த காலத்தில் 500 ரூபாய் என்பது 5 லட்சத்திற்கும் மேலே இருந்திருக்கும். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புத்தகம் அல்லது லிட்ரேச்சர் வெளியிட விரும்பினால் அல்லது தப்லீக் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்தா செலுத்தும்படி வலியுறுத்துவார்கள். முறைப்படி சந்தா செலுத்தும் சிஸ்டம் அப்போது தொடங்கவில்லை. கலிஃபா ரசூதுதீன் சாஹிப் அவர்கள் பணம் அனுப்பினார்கள். எந்த அளவு அவர்கள் பணம் செலுத்துவார்கள் என்றால், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை இவ்வாறு சொல்ல வேண்டியதாயிற்று, அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், போதும் என்றார்கள். அதற்கு அவர்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹுக்கும் இஸ்லாத்திற்கும் தேவை இருக்கும்போது எனது தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று கூறினார்கள். இப்படியாக அவர் தியாகம் செய்தார்கள். நீங்கள் நிறைய கொடுக்கிறீர்கள், கொஞ்சம் கையை கண்ட்ரோல் செய்யுங்கள் என்றார்கள். உங்களுக்காகவும் வைத்து கொள்ளுங்கள், இனி நீங்கள் சந்தா கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவ்வளவு அதிகமாக கொடுத்து விட்டீர்கள் என்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இதேபோல் ஹசரத் முதல் கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மருத்துவராக இருந்தார்கள். மருத்துவத்தின் மூலம் அவர்கள் சம்பாதித்ததை இஸ்லாத்திற்காக செலவு செய்தார்கள். ஆனால் ஏழைகளுக்கும் தொண்டு செய்தார்கள். ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்து வந்தார்கள். அவர்கள் மீது அனுதாபம் காட்டினார்கள். இதனால் ஏழை நோயாளிகள் திருப்தி அடைந்தார்கள். மருத்துவர் செய்யும் சிகிச்சையை கேட்டு பாதி நோய் குணமடைந்து விடுகிறது. எனவே நீங்கள் நோயாளியிடம் சிரித்து பேசினால் பாதி நோய் குணமடைந்துவிடும். ஆனால் கோபத்தால் எரிந்து விழுந்தால், அவர்களை பயமுறுத்தினால் நோயாளி ஓடிப்போய் விடுவார். அவர் முதலிலேயே அதிக நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர் இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு விடுவார். சரியா? எனவே டாக்டர் மிகவும் பணிவுடன் கனிவாக இருக்க வேண்டும். ஏழைகளை குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். பணக்காரர்களிடம் கட்டணம் வசூல் செய்து கொள்ளுங்கள். சரியா? இவ்வாறு தப்லீக்கும் நடந்து விடுகிறது. இது ஒரு அமைதியான தப்லீக் ஆகும். இதை தங்களுடைய செயலால் நீங்கள் செய்து காட்டுகிறீர்கள். இதனால் அல்லாவும் நெருங்கி விடுகிறான். சரியா? நீங்கள் ஏழைகளுக்கு தொண்டு செய்தால் அல்லாவும் மகிழ்ச்சி அடைகிறான், மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், பைசாவும் நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கலாம். சரியா? ஹுசூர், உலகில் அரசியல் அநீதிக்கு எதிராக நாம் எவ்வாறு குரல் எழுப்ப முடியும்? மனித உரிமைகளை எவ்வாறு ஆதரிக்க முடியும்? நாம் நம்மால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். நான் அமெரிக்காவுக்கு சென்றேன். அங்கு கேபிட்டல் ஹில்லில் அவர்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது. நானும் இதைத்தான் சொன்னேன். அதை கேட்டு ஒரு செனட்டர் இவ்வாறு கூறினார், நீங்கள் மிகவும் நிதானமாக அமைதியான முறையில் இந்த குறிப்புகளை எங்களிடம் கூறினீர்கள். நீங்கள் மிகவும் முக்கியமான விஷயங்களை கூறியுள்ளீர்கள். இந்த காலத்திற்கு தேவையான விஷயங்கள் இவை. நாங்கள் இந்த விஷயங்களை கேட்டோம், மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் எங்களால் இதன்படி செயல்பட முடியாது என்றார். நான் இதைத்தான் சொல்கிறேன், இதன்படி கொஞ்சம் செயல்படுங்கள், இப்போது உலகிற்கு இதன் தேவை இருக்கிறது என்று கூறினேன். அதற்கு அவர், கண்டிப்பாக உலகிற்கு இதனின் தேவை இப்போது மிகவும் உள்ளது என்று கூறினார். ஆனால் இவர்களின் அரசியல் முன்னுரிமைகள் இதன்படி செயல்படுவதிலிருந்து இவர்களை தடுக்கின்றது. இப்போது லாபியிங் முறையில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு பணம் தருகிறார்கள். அவர்கள் நிறையவே பணம் செலவிடுகிறார்கள், முதலீடு செய்கிறார்கள். இப்பொழுது இங்கிருந்து
கிறிஸ்துவ பாதிரிகள் பெரிய குழுவினர் டாக்டர்களையும் அரசியல்வாதிகளையும் அங்கே அழைத்து செல்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள். ஹோட்டல்களில் தங்க வைக்கிறார்கள். முழுமையான சொகுசுகளை அனுபவிக்க வைக்கிறார்கள். பின்னர் திரும்ப சென்று எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இப்படியாக நீதி நிலைபெற முடியாது. இதற்குத்தான் நாம் குரல் கொடுக்க வேண்டும். முழுமையான நீதி நிலைபெற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். முழுமையான நீதி இருந்தால்தான் உலகில் நீதியை நிலைநாட்ட முடியும். பழிக்கு பழி வாங்காதீர்கள். அது ஒருவருக்கு ஒன்று இன்னொருவருக்கு வேறொன்று என்பதல்ல. சரியா? சமத்துவம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். அது இருக்கும்போதுதான் உண்மையான நீதி நிலைநாட்டப்படும் என்று நம்மால் கூற முடியும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். உங்கள் சூழலில், உங்கள் கம்பெனியில், உங்களை சுற்றியுள்ள மக்களில் உங்களால் முடிந்தவரை செய்யுங்கள். சரியா? ஹுசூர், சில ஷியா மக்கள் ஹிலாஃபத்தை விட அஹ்லே பையத் மற்றும் ஆலே ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது குறித்து தாங்கள் விளக்கம் தருவீர்களா? கிலாஃபத்துக்கு மேலாக மட்டுமில்லை, அவர்கள் நுபுவத்திற்கு மேலாக முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஷியாக்களில் இப்படியாக நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஜிப்ரீலுக்கு தவறு ஏற்பட்டுவிட்டது. நுபுவத் அலிக்கு இறங்க வேண்டியது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறங்கிவிட்டது. இப்படியும் சொல்கிறார்கள். என்ன, ஜிப்ரீல் அல்லது அல்லாஹ் தவறு செய்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? கேள்வி ஆலே ரசூல் பற்றியதல்ல. மாறாக ஷியா மக்கள் 3 கலிஃபாக்கள் ஹஸ்ரத் அபுபக்கர், உமர், உஸ்மான் ஆகியோர் தவறான கலிஃபாக்கள் என்று சொல்கிறார்கள். ஹஸ்ரத் அலிக்கு கிலாஃபத் கிடைக்க வேண்டியிருந்தது என்று சொல்கிறார்கள். உங்கள் கேள்வி இதுவாக இருந்திருக்க வேண்டும். கிலாஃபத் ராஷிதா காலத்தில் இருந்தே இந்த கேள்வி எழுந்துள்ளது. குழப்பவாதிகள் இந்த கேள்வியை எழுப்பினர். அதன் பின்னர் இந்த குழப்பம் பெருகிக் கொண்டே சென்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்னதாக திருக்குர்ஆன் கூறுகிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வாறு சொல்லவில்லை. மாறாக என்னுடைய வசனங்களை உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீர் கூறுவது போல் செவிமடுக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான். இந்த வசனத்தையும் கூட இவர்கள் தவறாக விளக்குகிறார்கள். அப்போது இருந்து இந்த கருத்து நிலவி வருகிறது. இவர்களுக்கு மெதுவாக புரிய வையுங்கள். புரியக்கூடியவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நமக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இங்கே இருக்கிறது. வாலிபர் கொஞ்ச வருடத்திற்கு முன்னால் அவர் ஷியாவாக இருந்தார். மிகவும் உறுதியான ஷியா குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இப்போது அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். பிறகு அவருடைய மனைவியும் அஹ்மதியாகி விட்டார்கள். அவர்களும் ஷியா குடும்பத்தை சேர்ந்தவர்தான். அவருடைய பெற்றோர் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் எப்படியோ அவர் இங்கே வந்துவிட்டார். நன்கு படித்த மனிதர். இங்கு பிரான்சில் அவர் வேலை செய்து வருகிறார். இப்போது இங்கே வந்த பிறகுதான் எனக்கு இதற்கான உண்மைத்துவம் என்ன என்று தெரிகிறது என்று அவர் கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உண்மையான அன்பு இருந்தால் யாரையுமே நிராகரிக்க முடியாது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் எழுதுகிறார்கள், 4 கலிஃபாக்களுமே நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள் தான். நாம் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்கிறோம். ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று ஒரு தரம் இருக்கிறது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஹசரத் அலி இதனை கூறுகிறார்கள். போருக்கான காலகட்டம் நிலவிய போது ஒரு சூழ்நிலையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நானே குத்பாவில் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்களுக்கு வரலாறு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் குத்பாக்களில் இதனை குறிப்பிடுகின்றேன். போரின் போது மிகவும் கடுமையான இடத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் அபுபக்கர் இருந்தார்கள். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறியிருக்கிறார்கள். அங்கே என்னால் கூட போக முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான இடத்தில் அபுபக்கர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பார் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே வரலாறு நன்றாக படிக்குமாறு கூறுங்கள். யாரோடும் விவாதம் செய்ய வேண்டிய தேவையில்லை. நாம் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கிறது. இமாம் ஹசன், ஹுசைன் ஆகியோர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு என்றும் ஒரு தனிப்பட்ட கண்ணியம் இருக்கிறது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், யசீத் நம்முடைய நபியின் பேரன்கள் மீது மிகப்பெரிய அநியாயம் இழைத்து அவர்களை ஷஹீதாக்கிய யசீத் ஒரு தீய மனிதன் என்று குறிப்பிடுகிறார்கள். யசீத் தீயவன் என்ற சொல்லை அவர்கள் இங்கே பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனால் ஹசரத் அபுபக்கர், ஹசரத் உமர், உஸ்மான் ஆகியோர்கள் சரியானவர்கள் அல்ல என்பது இதன் பொருள் அல்ல. ஹாரிஜிகள் இந்த பிரச்சனையை ஹசரத் உஸ்மான் அவர்களின் சகாதத்தின் போது எழுப்பினார்கள். ஹசரத் உஸ்மானுடைய இழப்புக்கு பழி தீர்க்க வேண்டும், உடனடியாக ஹசரத் அலி பழிவாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக எழுந்தார்கள். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இதற்கு எதிராக கிளப்பி விட்டார்கள். ஆக இது வெறும் சண்டை சச்சரவு மட்டுமல்ல. த அவுட்செட் ஆஃப் டிசென்ஷன் இன் இஸ்லாம் என்ற ஹசரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ்
அவர்களுடைய நூல் இருக்கிறது, அதனை வாசியுங்கள். அதிலிருந்து பல கருத்துக்கள் உங்களுக்கு தெரிய வரும். மிக நீண்ட ஒரு வரலாறு ஆகும், மிகவும் சின்ன புஸ்தகம்தான். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் ஒரு சிறிய நூல் உள்ளது, அதையும் வாசியுங்கள். அல்லா தாலா யாரை முதல் கலிஃபாவாக ஆக்கியிருக்கிறானோ அவர்கள்தான் முதலாவது கலிஃபா ஆவார்கள். எண்ணற்ற ஹதீஸ்கள் இருக்கின்றன. அபூபக்கர் அவர்களை, என்னுடைய நண்பரை ஏன் நீங்கள் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது திருக்குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ மஆனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அப்போது அபூபக்கர் தான் இருந்தார்கள், அலி இல்லை. அலியை அங்கே வீட்டில் விட்டுவிட்டு ஒரு கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு வந்து விட்டார்கள் என்று சியா மக்கள் இதற்கு ஆதாரம் தருகிறார்கள். ஹஸ்ரத் அலியை அங்கே யாரும் கொலை செய்யவில்லை. அதன் பிறகு அலியும் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்துவிட்டார்கள். ஆனால் மிகவும் அபாயகரமான நிலை இருந்தது என்றால் அது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒன்றாக இருந்த சமயத்தில் இருந்தது. இவ்வாறு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன, அவற்றை முன்வைக்க முடியும். நீங்களே தேடி பாருங்கள், லிட்ரேச்சர்களில் கிடைக்கும். பல்வேறு கருத்துக்களை நான் குத்பாக்களிலேயே கூறிவிட்டேன். நீங்கள் கவனமாக கேட்டாலே போதும், அதில் இருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும். ஹுசூர், இன்றைய காலகட்டத்தில் மக்கள் நம்மை பார்த்து நம்மை போல ஆக விரும்பும் வகையில் ஜமாத்திற்கும் முழு உலகத்திற்கும் நாம் எவ்வாறு ஒரு சிறந்த முன்மாதிரியாக மாற முடியும்? மேலும் மனித குலத்தை ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி அழைத்துச் செல்வது எப்படி? முன்மாதிரி என்றால் என்ன? நேற்று கூட நான் முன்மாதிரியை பற்றி பேசினேன் இல்லையா? முன்மாதிரி பையத் நிபந்தனைகளாகும். அதனை பேணி நடந்தால் அதுதான் முன்மாதிரி. அதன் மூலம் பையத்துகளும் நடக்கும். பலர் என்னிடம் வருகிறார்கள், எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நாங்கள் அஹ்மதிகளின் செயல் முன்மாதிரிகளை பார்த்து பையத் செய்து விட்டோம், அதன் பிறகுதான் லிட்ரேச்சர்களை வாசிக்கத் தொடங்கினோம் என்று கூறுகிறார்கள். பாருங்கள், சிலர் இங்கு வருகிறார்கள், என்னை சந்திக்கின்றார்கள், என்னுடைய சொற்பொழிவுகளை கேட்கிறார்கள். பிறகு பையத் செய்துவிட்டு நாங்கள் உங்களுடைய இந்த கருத்தை கேட்டோம், பையத் செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு தப்லீக் எதுவும் செய்திருப்பதில்லை. இதைத்தான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் 2-3 வான்களுக்கு முன்பு தாவத்தை இலல்லா பற்றி ஒரு குத்பா கொடுத்திருந்தேன். அதில் அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டேன். உங்கள் முன்மாதிரியை காட்டுங்கள், மேலும் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். வெறும் பேசுவதனால் எதுவும் நடக்காது, சரியா? ஒரு முன்னுதாரணம் தான் உண்மையான விஷயம். இஸ்லாத்தின் உண்மையான முன்னுதாரணத்தை காட்டினால் இது இஸ்லாத்தின் போதனை, அதற்கான முன்னுதாரணம் இது என்று செயலால் எடுத்துக்காட்ட வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், மௌலவிகளின் பேச்சுக்களை கேளுங்கள். அவர்கள் என்ன மாதிரியான தூள் பறக்கும் உரைகளை பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்த்தால் அவர்களின் செயல்கள் முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கின்றன. அவர்களின் சொற்பொழிவு உங்கள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அது என்ன விளைவு ஏற்படுத்தும்? எனவே செயல்பாடு இருக்க வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சம்பவத்தை எழுதியுள்ளார்கள். ஒரு மௌலவி மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும், பொருள் தியாகம் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய உரை நிகழ்த்தினார். இதை கேட்டு அவருடைய மனைவி மிகவும் ஈர்க்கப்பட்டார். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு இருந்தது. அவர் வீட்டுக்கு சென்றார். அவருடைய மனைவி தனது தங்கக்காப்பு ஒன்றை கலற்றி, மார்க்கத்திற்காக இதை தியாகம் செய்ய வேண்டும், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். நான் மக்களின் உணர்ச்சியை தூண்டுவதற்காகத்தான் இந்த உரையை நிகழ்த்தினேன். உனக்கு நான் இதை சொல்லவில்லை. தங்கத்தை வீட்டில் பத்திரமாக வை, நாம் சொத்து சேர்க்க வேண்டும் என்றார். இப்படி இருந்தால் இந்த மௌலவிகள் என்ன விளைவு ஏற்படுத்துவார்கள்? நாம் ஒவ்வொருவரும் தியாகம் செய்பவர்கள். நம்மால் முடிந்ததை நாம் கொடுக்கிறோம். நானும் கொடுக்கின்றேன், நீங்களும் கொடுக்கிறீர்கள், மற்றவர்களும் கொடுக்கிறார்கள். எனவே எல்லாரும் இந்த நடைமுறை உதாரணத்தை காட்டும்போது அதுவும் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது, சரியா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. சந்திப்பு முடிவடைந்ததும் உசூருடன் புகைப்படம் எடுக்கும் நல்வாய்ப்பினை குத்தாம்கள் பெற்றனர். ஒரு நாளைக்கு முன்பு 130வது ஜல்சா சலானா காதியானில் உசூர் அவர்கள் நிறைவுரை நிகழ்த்தினார்கள். மஸ்ரூர் ஹால், இஸ்லாமாபாத், யூகேவில் இருந்து நிறைவுரை வழங்கினார்கள். 13,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் காதியான் ஜல்சா சலானாவில் பங்கேற்றனர். தன்னுடைய நிறைவுரையில் ஜல்சா சலானாவின் உண்மையான நோக்கத்தை பற்றி உசூர் அவர்கள் கூறினார்கள். மேலும் பையத் நிபந்தனைகளின் கடமைகள் மற்றும் நல்லொழுக்கத்தின் தேவையை பற்றியும் குறிப்பிட்டார்கள். மக்கள் கேட்கின்றனர், அல்லாவை எப்படி நெருங்குவது? ஹசத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அதே பாதையில்தான் அல்லாவை நெருங்குவது சாத்தியமாகும். அல்லாவின் அருள்களை நினைவில் கொள்வேன், அவனை புகழ்வேன் என்றும் தங்களிடம் பையத் செய்தவர்களிடம் உறுதிமொழி வாங்கியிருக்கிறார்கள். நீங்கள் அவனை புகழ்ந்து வந்தால், அவனுடைய அருட்களை நினைவில் கொண்டால் அல்லாவின் நெருக்கம் தானாகவே கிடைத்துவிடும்.
இதுவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயமாகும். பிறகு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடம் பையத் உடன்படிக்கை செய்து இருக்கிறீர்கள் என்றால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அல்லாவின் படைப்பினங்களுக்கு பொதுவாகவும் முஸ்லிம்களுக்கு குறிப்பாகவும் மன உணர்ச்சியினால் எந்தவிதமான தகாத தொல்லையும் கொடுக்க மாட்டேன். நாவினாலோ கைகளினாலோ வேறு விதமாகவோ எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியெடுக்க வேண்டும். நீங்கள் என்னிடம் பையத் செய்திருக்கிறீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும், அது துக்க நிலையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நிலையாக இருந்தாலும் சரி, சோதனைகளின் காலமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடன் எப்போதும் விசுவாசமாக இருப்பேன், அவனுடைய தீர்ப்பில் திருப்தி கொள்வேன் என்று உடன்படிக்கை செய்ய வேண்டும். இதன் மீதுதான் நாம் அவர்களிடம் பையத்து செய்திருக்கின்றோம். அல்லாவின் அருளால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஜமாத்தில் இணைந்து வருகிறார்கள். பிறப்பால் அஹ்மதியாக இருக்கின்றவர்களுடைய பெரியவர்கள் பையத் செய்தார்கள். இந்த பையத் உடன்படிக்கையை நாம் ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். பையத் நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்துவோம் என்று உறுதியளிக்கிறோம். ஆனால் நம் முன்னால் இந்த பையத் நிபந்தனைகள் இருப்பதில்லை. இது பற்றிய ஒரு நூல் நமக்கு இருந்தபோதிலும் அதை நாம் முன்னால் வைப்பதில்லை. எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் பையத் நிபந்தனைகளை அவ்வப்போது தன் முன்னால் வைத்து பார்க்க வேண்டும். பல அஹ்மதிகள் பையத் நிபந்தனைகளை தங்கள் வீடுகளில் தொங்கவிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் களப்பற்றவர்களாக, இவ்வாறு நாம் தொங்கவிட்டால் நமக்கு பையத் நிபந்தனைகள் என்ன என்பது தெரிந்து கொண்டே இருக்கும், அவ்வப்போது நாம் அதனை வாசித்து கொண்டே இருந்தால் சீர்திருத்தத்திற்கான முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கும். எவ்வாறு உண்மையான அஹ்மதி முஸ்லிமாக வேண்டும் என்பது நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். எவ்வாறு நாம் இந்த பையத் நிபந்தனைகளை முழுமை செய்ய முடியும் என்பதும் நமக்கு புரியும். அல்லாவின் பாதையில் நாம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்க தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் அல்லது துன்பத்தின் வேளையிலும் அல்லாவிடமிருந்து முகம் திருப்பக்கூடாது. காதியான் ஜல்சா உசூரின் துவாவுடன் நிறைவேற்றது. பின்னர் உசூர் அவர்கள் இஸ்லாமாபாத்தில் இருந்து ஜல்சா சலானாவில் பங்கேற்றவர்களை சந்தித்தார்கள். जो खिलाफत के दामन को थामे रहे, रहमतों की कबाएं भी पा जाएंगे, उसकी रस्सी को मजबूत पकड़ेंगे जो, नुसरतों की रिदाएं भी पा जाएंगे, नुसरतों की रिदाएं भी पा जाएंगे, है उसी का ये फज़्लो करम दोस्तों, आगे बढ़ते रहो दम बदम दोस्तों. 24 டிசம்பர் புதன்கிழமை ஜானட் டேவிஸ் சவுத் வேல்ஸில் உள்ள சவுத் கிளமோர்கன் கவுண்டியின் ஹை ஷெரீஃப் உசூரை இஸ்லாமாபாத்தில் சந்திக்கும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். நவம்பர் மாதத்தில் கார்டிஃபில் பைத்துர் ரஹீம் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் உசூரை சந்திக்கும் வாய்ப்பை இவர்கள் பெற்றிருந்தார்கள். சந்திப்பில் இஸ்லாமாபாத்தின் அமைதியான சூழலை பற்றி அவர்கள் பேசினார்கள். இவ்வளவு அமைதியான சூழலில் இங்கு வாழ்கிறீர்கள், நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். நாங்கள் பெருநகரத்தில் இருந்து வெகு தூரம் இருக்கின்றோம். இந்த இடம் அமைதியான இடமாகும். மேலும் மற்ற இடங்களை காட்டிலும் இங்கு மாசு குறைவாகும். ஆமாம், கண்டிப்பாக. இங்கு மிகவும் சிறப்பான வெல்ஷ் மீடியம் பள்ளிக்கூடங்கள் உள்ளன. அவர்கள் இங்கிலீஷையும் இதனுடன் சேர்த்து கற்பிக்கிறார்கள். கார்டிஃபில் உள்ள பெரும்பாலான முஸ்லிம் மாணவர்கள் வெல்ஷ் மீடியம் ஸ்கூலில் கற்கிறார்கள். இது அவர்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் வெல்ஷ் 2 மொழிகளிலும் பேசுவதற்கு உதவி புரியும் அல்லவா? அவர்களது கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக. ஆம், இது மிகவும் முக்கியமானது. இதற்காகவே நான் எனது மக்களை தங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ளுமாறு கூறி வருகிறேன். இது அவர்களது கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் முக்கியமானது. ஏனென்றால் இங்கு பிறந்துள்ள சிலருக்கு தங்கள் மொழிகளை பற்றி தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருந்தேன். அதில் வேல்ஸில் உள்ள புகைப்படங்களும் அதற்கு கீழ் விளக்கங்கள் இங்கிலீஷ் மற்றும் வெல்ஷிலும் இருந்தது.
நான் நேற்று அதில் ஒரு வார்த்தை பார்த்தேன். அது வெல்ஷில் இருந்தது. அதன் ஸ்பெல்லிங் வேறாகவும் பேசும் விதம் வேறாகவும் இருந்தது. ஒய் அ என்றும் யு ஐ என்றும் பேசுகிறார்கள். ஆம், யு எழுத்து அ என்று பயன்படுத்துவோம், அல்லது இ, மேலும் யு இ அல்லது உ என்று. மிகவும் கடினம். இது ஒரு மிகவும் அழகான மொழி, மேலும் இங்கிலீஷை விட மிகவும் பழமையானது. இது இந்தியாவில் இருந்து வந்தது, ஈரோப் வழியாக வந்தது. எனவே இதன் ஆரம்பம் இந்தோ ஈரோப்பியன் ஆகும். இது இங்கிலீஷை விட 600 ஆண்டு பழமையானது. ஓ, வெல்ஷ் இங்கிலீஷை விட 600 ஆண்டுகள் பழமையானதா? ஆம், நல்லது. வந்ததற்கு மிகவும் நன்றி. இது உங்களுக்காக. சந்திப்பு முடிவடைந்ததும் உசூர் அவர்களுக்கு திருக்குரான் பரிசாக வழங்கினார்கள். இந்த சந்திப்பு என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். கார்டிஃபில் பலருடன் சேர்ந்து அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது பலர் இருந்தனர், ஆனால் இந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் இருந்தது. இந்த சந்திப்பிற்கு நான் மிகவும் பாக்கியசாலி. இதுவே கடந்த வாரத்தின் அன்பிற்குரிய உசூர் அவர்களின் குறிப்பிட்ட ஹைலைட்ஸ்களாகும். இப்பொழுது நாம் வெள்ளிக்கிழமை குத்பாவின் சம்மரியுடன் இதனை நாம் நிறைவு செய்வோம். இன்றைய ஃப்ரைடே செர்மனில் உசூர் அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அல்லாஹ் மீதான அன்பு மற்றும் கண்ணியத்தை பற்றி கூறினார்கள். குத்பாவின் முடிவில் புத்தாண்டுக்கான துஆவுக்காக கூறினார்கள். முக்கியமாக உலகம் முழுவதும் சிறையில் இருக்கும் நம்பிக்கையாளர்களுக்காகவும் மேலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் புதிய வருடம் துவங்குகிறது. ஒருவர் மற்றவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அனைவரும் துவா செய்யுங்கள். இந்த வருடம் இறையருள் மிக்க வருடமாக அமையட்டும். அல்லாஹ் தாலா எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் முற்றிலும் அழிப்பானாக. முன்னரை விட ஜமாத்திற்கு முன்னேற்றங்களையும் வெற்றியையும் வழங்குவானாக. பாகிஸ்தானுக்கு வெளியில் உள்ள அஹ்மதிகள் புத்தாண்டை கொண்டாடும் அதே வேளையில் தங்களது பாகிஸ்தான் சகோதரர்களையும் நினைவில் கொள்ளுங்கள். பாகிஸ்தான் சிறையில் உள்ள சகோதரர்களை நினைவில் கொள்ளுங்கள். முபாரக் சானி சாஹிப்பை பற்றி நான் சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அவரை போன்று இன்னும் பலரும் உள்ளனர். இந்த நிலைமையிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவாறு புத்தாண்டை வரவேற்கின்றனர். எந்த ஒரு புகாரும் செய்வதில்லை. அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கான அவர்கள் இரும்பு சங்கிலியை தங்கள் கைகளில் அணிந்திருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களது விடுதலைக்கான வழியை விரைவில் ஏற்படுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் சிறையிலும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனது நேசம் அதிகரிக்கட்டுமாக. கஷ்டங்களில் இறைவனது நேசம் குறைவதற்கு பதிலாக நமக்கு அவன் மீதுள்ள நேசம் அதிகரிக்க வேண்டும். ஒடுக்குமுறைகளில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் விடுதலையை வழங்குவானாக. உலகில் அநீதியை சந்திக்கும் அனைவருக்கும் அந்த அநீதியில் இருந்து விடுதலை வழங்குவானாக. உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவானாக.